இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமென். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமென். அந்த வசனத்துல 3 காரியம் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று, 2 நாட்கள், அதாவது 2வது நாள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது எழுதியிருக்குது. 3வது நாள்ல என்ன நடக்கும்னு எழுதியிருக்குது. அடுத்ததா 3 நாட்களுக்கு பின்னும் என்ன நடக்கணும் எழுதியிருக்கு. ஆமென். மறுபடியும் சொல்றேன், 2 நாளுக்கு பின்பு இல்ல 2 நாளுக்கு பின்பு. ஸோ 2 நாட்கள் என்ன நடக்குது அதையும் எழுதுறாரு. அடுத்த வசனத்துல 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். ஸோ 3வது நாள்லையும் அவர் என்ன நடக்குங்கிறத எழுதுறாரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அத 4வது நாள்ல என்ன நடக்குங்கிறத என்ன செய்றார்? கர்த்தர் எழுதுகிறார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வசனத்தின் அடிப்படையில தான் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசுவானவர் நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் மரித்தார், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ நம்மோடு கூட இன்றும் என்றைக்கும் இருக்கிற ஆண்டவர். ஆனா நாம ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் 3வது நாள்ல உயிர்த்தெழுந்தார். ஏன் 3வது நாள்? அந்த 3வது நாள் என்ன நடந்தது? இங்க 2வது நாள் சொல்லப்பட்டிருக்கே, அந்த 2வது நாள் என்ன? அங்க என்ன நடந்துச்சு? 3வது நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் சொல்லப்பட்டிருக்கே, ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கே, அது என்ன நடந்துச்சு? இதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ஒரு வேத பகுதியிலிருந்து சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். சரி, இப்ப நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தை வருவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தான் எல்லாவற்றுக்குமே ஆரம்பம் இல்ல. நீங்க இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா, இதுல இருந்து தான் இந்த ஒரு அதிகாரம் தான் மற்ற எல்லா புஸ்தகங்களுக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் முன்னோடியா இருக்கிறது. எது? இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். முதல் அதிகாரம் சகல காரியங்களுக்கும் துவக்கம். சோ அந்த முதல் அதிகாரத்திலிருந்து முழு பைபிளையும் நம்ம என்ன பண்ண முடியும்? தியானிக்க முடியும். முழு வேதாகமத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பிரசங்கிக்க முடியும். ஏன்னா அதோட தான் மற்ற எல்லா பகுதிகளும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கிறது, ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. ஆமென். ஸோ இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலும் அங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. ஸோ அது என்ன? அதுதான் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இப்போ வருவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரை. பின்பு தேவன் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம 3வது நாளை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்?
பார்க்க போகிறோம். இயேசு ஏன் 3வது நாள் உயிரோடு எழுந்தார்? 3வது நாள்ல நம்மளை உயிர்ப்பித்தார் சொல்லப்பட்டிருக்கு. எதுலெல்லாம் நாம் 3வது நாள் உயிர்ப்பிக்கப்பட்டோம்? 4வது நாள் அது தொடர்ந்து என்ன நடந்தது? ஆமேன். இன்னைக்கு 2வது நாளை குறித்து நமக்கு தியானிக்க நேரம் இல்லை. ஸோ 3வது நாளையும் 4வது நாளை என்ன பண்ண போறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? சரி, இப்ப கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 3.5 வருஷம் ஊழியம் செய்து நமக்காய் பாடுபட்டு மரித்தார். 3வது நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். இல்ல, இந்த உயிரோடு எழும்புற காரியத்துல 3 நாட்கள் எங்க இருந்தாரு? கல்லறைக்குள்ள இருக்கிறார். எத்தனை நாட்கள்? 3 நாட்கள் கல்லறைக்குள்ள இருக்கிறார். இந்த 3 நாட்கள் என்பது எப்படி கணக்கிடப்படுதுன்னா, வியாழக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள். 2 நாள் ஆச்சா? இப்ப சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் 3வது நாள். ஆனா ஆண்டவர் 3வது நாள் காலையில என்ன பண்ணிட்டாரு? உயிரோட எழும்பினார். இல்ல, சோ ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கிட்டத்தட்ட 3வது நாள் பாதி நேரம் தாண்டிடுச்சு. சோ அந்த 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கத்திர ஓய்வு நாள் என்ன பண்ணார்? ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்படுது. இப்ப இயேசுவானவர் அப்ப எத்தனை நாள் உள்ள இருக்கிறாரு? 3 நாள் உள்ள இருக்கிறார். இப்ப 3வது நாள் ஆண்டவர் உயிரோட எழும்புகிறார். அப்ப இந்த 3வது நாள் அவர் இருக்கும்போது என்ன நடந்துச்சு? அவர் உயிர் தெழும்போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில என்னெல்லாம் நடந்தது? அததான் இப்ப கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில சில காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 3வது நாள் படைப்புக்கும் 3வது நாள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கும் அநேக சம்பந்தம் இருக்கிறது. ஆமேன். இயேசு அந்த 3வது நாள் எதை முடித்தாரோ, எதை செய்தாரோ, அதைத்தான் 3வது நாள் பிதாவானவர் படைத்தார். மறுபடியும் சொல்றேன், இயேசுவானவர் 3வது நாள் உயிர் தெழும்போது என்ன நடந்துச்சோ அதுதான் எங்க நடந்துச்சு? 3வது நாள் படைப்புல ஆண்டவர் செய்தார். ஆமேன். சரி, அப்படி என்ன செய்தார்? உயிர் தெழும்போது என்ன நடந்தது? இப்போ இந்த பகுதியில் வாசிக்கும் போது மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஒவ்வொரு லைனா நம்ம பார்க்க போறோம். வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேர கடவுது. 3வது நாள் ஆண்டவர் படைக்கும் பொழுது முதல்ல எதை படைக்கிறார்? என்ன செய்கிறார் அப்படின்னா, வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா ஜலத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஓரிடத்துல சேர்க்கிறார். என்ன செய்தார் சொல்லுங்க? ஓரிடத்துல சேர்க்கிறார். ஆமேன். அப்ப என்ன அர்த்தம்னா பிரிக்கிறார். ஒரே இடத்துல இருக்கிற எல்லாத்தையும், ஒரே இடத்துல நிறைந்து இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டு என்ன பண்ணார்னா பிரிச்சு ஒரே இடத்துல என்ன பண்றாரு? இப்ப சேர்க்கிறார். இது முதலாவது நடக்குது. ஆமேன். வானம் என்பது வேதத்தின்படி தேவனுடைய சிங்காசனத்தை அடையாளப்படுத்தும். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம். இப்ப வானம் என்னது? அவருடைய சிங்காசனம். சிங்காசனம் என்பது எதை அடையாளப்படுத்தும்? ஆளுகையை அடையாளப்படுத்தும். சிங்காசனம் என்பது ஒரு ராஜாவினுடைய இருப்பிடத்தை அடையாளப்படுத்தும். சிங்காசனம் என்பது ஒரு ராஜாவினுடைய ஆளுகையை, ஆட்சியை அடையாளப்படுத்துகிறது. ஆமேன். இப்ப வசனம் சொல்லுது, வானத்துக்கு கீழே இருக்கிற சகல ஜலத்தையும் அவர் என்ன பண்ணாரா? ஓரிடத்துல சேர்த்தார். ஆமேன். கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்துல சேர்க்கப்பட்டது. அப்ப வானம் என்பது என்ன? சிங்காசனம் இல்லையா? இப்ப வானம் என்பது யாருடைய சிங்காசனம்? ஆண்டவருடைய சிங்காசனம். இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 103:19, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும்
ஆளுகிறது. அப்போ வானத்துல இருக்கிற சிங்காசனம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார்ந்து என்ன பண்றாரு? ஆளுகை செய்கிறார். ஆமென். அப்போ வானம் என்பது சிங்காசனம், அந்த சிங்காசனம் என்பது கர்த்தருடையது. கர்த்தர் அந்த சிங்காசனத்துல இருந்து ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுதல் நாள்ல என்ன நடக்குது அப்படின்னா, அவர் தனது சிங்காசனத்தை ஒரு ராஜாவாய், ஒரு ஆளுகை செய்கிறவரை என்ன பண்றார் தெரியுமா? உயிரோட எழும்புகிறார். இவ்வளவு நாள் பூமியில தன்னுடைய எல்லாவற்றையும் மறித்து எல்லாவற்றையும் இழந்து அவர் நிர்வாணியாய் சிலுவையில தொங்கினார். ஆனா தொங்கி மறித்து அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3வது நாள் உயிரோட எழும்பும் போது இப்ப எப்படி எழும்புறார் அப்படின்னா, ராஜாவாய், ராஜாதி ராஜாவாய் அவர் என்ன செய்றார் தெரியுமா? மறுரூபமாக்கப்பட்டவராய், ஆளுகை செய்கிறவராய் அவர் உயிரோட எழும்புகிறார். ஆமென். இப்ப அவர் மனிதன் அல்ல. இப்ப அவர் சொல்றார், நான் எங்க போனோம்? தேவனிடத்துக்கு போனோம், என் பிளேஸுக்கு போனோம், நான் ராஜ்யத்துக்கு போனோம், என் இடத்துக்கு நான் போனோம். அதனால நான் இந்த உலகத்துல இனி மனிதன் அல்ல, நான் உயிர் தெழுப்பப்பட்ட எப்படி இருக்கிறேன்? இப்போ தேவனுடைய ராஜாவா இருக்கு. ஆமென். இப்ப இயேசுவானவர் உயிர் தெழும் பொழுது ராஜாவாய் சிங்காசனத்துல உட்காருகிறவரா இப்ப என்ன செய்யறாரு? எழும்புகிறார். ஆமென். இப்ப அவர் எழும்பும் போது என்ன நடக்குது? வானம் சிங்காசனமா இருக்கு. இப்ப சிங்காசனத்துல கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன ஆளுகை செய்கிறார் தெரியுமா? வசனம் சொல்லுது, ஜலம் எல்லாம் ஓரிடத்தில் சேர்க்கப்பட்டது. ஜலம் என்பது வேதத்துல 3 காரியங்களை அதிகமா அடையாளப்படுத்துது. ஒன்று, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி, மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். எப்படி இருக்குமா? ஆழமான ஜலம். எது? மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். ஆமென். அது எப்படிப்பட்ட ஜலம் தெரியுமா? வாசிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 23ல வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு படகு கடல்ல ஓடிட்டு இருக்குது. அந்த படகுல அந்த ஜலம் நிரம்பி அந்த படகு உடையத்தக்கதாய், அந்த படகை மூழ்கடிக்கிறத்தக்கதாய் வேகமா என்ன பண்ணுதான்? அந்த படகின் மேல மோதுகிறது. இன்னைக்கு மனுஷனுடைய வாய்மொழிகள், மனுஷனிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், துன்மார்க்கமான வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், இவை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா மனுஷன் மேல மோதி அடிக்கிற ஜலம் போல இருக்குது. ஆமென். எதுவா இருக்குது? ஜலம். எது? மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற துன்மார்க்கமான வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், இவை எல்லாம் ஜலம் போல எழும்பி ஒரு படகை, ஒரு மனிதனை மோதி அடிக்கிற, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உடைத்து போடுகிற ஜலமாக இருக்கிறது. இது முதலாவது. 2வது, ஏசாயா 28:15 படி, வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை என்ன செய்யாதான்? அணுகாது. அப்ப வெள்ளம் என்பது என்ன? வாதை. சொல்லுங்க, வெள்ளம் என்பது என்ன? வாதை. வாதை எதனால உண்டாகுது? வாத வேதாகமத்தின்படி எதனால உண்டாகும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால. இல்ல, கீழ்ப்படியாவிட்டால் உபாகம புஸ்தகத்துல ஒரு லிஸ்டே போடுறாரு. இந்தந்த சாபங்கள் எல்லாம் வரும், இந்தந்த வாதைகள் எல்லாம் வரும்னு சொல்லி ஒரு லிஸ்டே இருக்கு. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாதப்போ, தேவன் விரும்புகிறத செய்யாதப்போ, அவன் முழுவதும் வாழ்க்கையில எது வருது? வாதை வருது. அப்ப கீழ்ப்படியாதவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? பாவம் செய்ய ஆரம்பிப்பான். தேவனுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிப்பான். இன்னும் எளிதா சொல்ல போனோம்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற அனுபவம், பாவத்தினாலே வருகிற விளைவுகள், பாவத்தினாலே வருகிற தண்டனைகள், பாவத்தினாலே வருகிற ஆக்கினை தீர்ப்புகள் ஜலமாய் தெரிகிறது. எப்படி தெரியுது? ஜலமா நிக்குது. எது? பாவத்தினால, கீழ்ப்படியாமைனால வருகிற விளைவு. இது ஜலம். ஆமென். இன்னொரு இடத்துல நீங்க சங்கீத புஸ்தகங்களை வாசித்து பாத்தீங்கன்னா, தாவீது துன்மார்க்கர் நிறைய இடங்கள்ல வெள்ளம் என்மேல் புரண்டது, வெள்ளம் என்மேல் மோதி அடித்தது, வெள்ளத்துல நான் மூழ்கி போயிருப்பேன்,
வெள்ளம் போல சத்துரு பெருகி வந்தாலும் சொல்லி தாவீது அடிக்கடி சொல்லுவான். சோ வெள்ளம் என்பது எதை அடையாளப்படுத்துது? ஜலம் என்பது எதை அடையாளப்படுத்தும்னா துன்மார்க்கனை, இந்த உலகத்தை அடையாளப்படுத்தும். ஆமென். முதலாவது ஜலம் என்பது எதை அடையாளப்படுத்துது? மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தீமையான துன்மார்க்கமான வார்த்தைகள், மோதி அடிக்கிற வார்த்தைகள், உடைத்து போடுகிற வார்த்தைகள் ஜலம். இரண்டாவது என்ன? ஜலமானது பாவத்தினால் உண்டான விளைவு, பாவத்தினால உண்டான வாதை, பாவத்தினால உண்டான சாபமா இருக்குது. மூணாவது ஜலம் என்பது என்ன? துன்மார்க்கனையும் இந்த உலகத்தையும் அது அடையாளப்படுத்துகிறது. இப்ப வசனத்தை பாருங்க. தேவன் வானத்துல தன் சிங்காசனத்தோடு உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் உயிர் தெழுகிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா, வானத்துக்கு கீழே இருக்கிற சகல ஜனங்களையும் ஜலத்தையும் ஓரிடத்துல என்ன பண்றாரா? சேர்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தப்ப அவர் ராஜாவாய் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் வல்லமையோடு உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த வல்லமை இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில இருந்த எல்லா ஜலத்தையும் ஓரிடத்துல சேர்த்தது, ஓரிடத்துல இணைத்தது. பாவத்தின் தண்டனைகளை ஓரிடத்துல சேர்த்தது, பாவத்தின் விளைவுகள், ஆக்கினை தீர்ப்புகளை ஓரிடத்துல சேர்த்தது, மனிதன் வார்த்தையின் மூலமாய் வந்த அந்த விளைவுகளை ஓரிடத்துல சேர்த்தது. இந்த உலகத்தை, இந்த துன்மார்க்கத்தை ஓரிடத்துல என்ன பண்ணிடுச்சு? இப்ப சேர்த்து குவியலாய் ஒரே இடத்துல என்ன பண்ணிடுச்சுன்னா சேர்த்துடுச்சு. ஆமென், ஆமென். எங்க சேர்த்தார் தெரியுமா? ஆண்டவர் கல்லறையை விட்டு வெளியே வரும் பொழுது, அவர் கல்லறைக்குள்ள போகும்போது எப்படி போனாரு? நம்ம பாவத்தின் ஆக்கினையை சுமந்தவராய், பாவத்தின் தண்டனையை சுமந்தவராய், நம்முடைய சாபத்தை சுமந்தவராய், வாயின் வார்த்தைகளால வந்த எல்லா விளைவுகளையும் சுமந்தவராய் எங்க போனாரு? கல்லறைக்குள்ள போனாரு. இப்ப கல்லறைக்குள்ள போன ஆண்டவர் மூன்றாவது நாள் என்ன செய்யறாரு? உயிரோடு எழும்புறாரு. அப்ப உயிரோடு எழும்போது அவர்கிட்ட என்ன கிடையாது? பாவம் கிடையாது, சாபம் கிடையாது. அவர் எதையெல்லாம் கல்லறைக்குள்ள கொண்டு போனாரோ அது எதுவுமே அவர் உயிரோடு எழுப்பும் போது அவரோட என்ன செய்யல? வரல. அப்ப அது எல்லாம் எங்க வைக்கப்பட்டுடுச்சு? கல்லறையில. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சிலுவையில தொங்கும் போது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டார். பாவத்தை சேர்த்துட்டார், சாபத்தை சேர்த்துட்டார், வியாதியை சேர்த்துக்கிட்டார். இந்த உலகத்துல சகலத்தையும் தனக்குள்ள சேர்த்து அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்படுறாரு. மூன்றாவது நாள் உயிர் தெழும் போது அவை எல்லாவற்றையும் கல்லறைக்குள்ளே வச்சுட்டு அவர் உயிரோட எழுந்தார். ஆமென். அவ எல்லாம் எங்க தள்ளியாச்சு? ஓரங்கட்டியாச்சு, கல்லறைக்குள்ள வச்சாச்சு, எல்லாம் ஒதுக்கப்பட்டாச்சு. அதோட அதை என்ன பண்ணப்பட்டாச்சு? அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறேன். நான் அவரோடு மறிக்கும் போது என் பாவமும் அவரோடு மறித்தது. நான் அடக்கம் பண்ணப்பட்ட போது என் பாவமும் அவரோடு என்ன பண்ணப்பட்டுச்சு? அடக்கம் பண்ணப்பட்டது. எங்க? கல்லறையில. ஆமென். அப்ப ஆண்டவர் வானத்தின் கீழே இருக்கிற எல்லா ஜலத்தையும் இப்ப என்ன பண்ணியாச்சு? ஒரு இடத்துல சேர்த்தாரா? இப்ப சொல்லுங்க, வானம் என்பது என்ன? அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆளுகை. இப்ப அவருடைய ஆளுகை வருது, உயிர் தெழுகிறார். உயிர் தெழும்போது என்ன நடக்குது? அந்த ஜலத்தை எல்லாம் எங்க சாத்துறாரு? ஓரிடத்துல. அந்த ஓரிடம் என்ன? கல்லறை. இப்ப ஜலம் என்கிற எல்லாத்தையும் அங்க ஓரிடத்துல கல்லறைக்குள்ள சேர்த்து விட்டு அவர் மகிமையாய் பரிசுத்தராய் உயிரோட எழுந்தார். நான் சொல்றேன், உங்களுக்கான எனக்கான பாவத்தின் தண்டனைகள் கல்லறைக்குள்ள சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. பழைய மனுஷன் எங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான்? இயேசுவோடு கூட கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. எனக்கு விரோதமாய் மனுஷனுடைய வார்த்தைகள், எனக்கு விரோதமாய் வந்த சாபமான வார்த்தைகள், எனக்கு விரோதமான தீமையான வார்த்தைகள் எல்லாத்தையும் அவர் அள்ளி கொண்டு எங்க சாத்திட்டாரு? கல்லறைக்குள்ள புதைக்கப்பட்டு விட்டது.
எனக்கு விரோதமாய் இருந்த அந்த உலகம், எனக்கு விரோதமாய் இருந்த துன்மார்க்கம் எல்லாத்தையும் கர்த்தர் சேர்த்து எங்க கொண்டு சாத்திட்டாரு? கல்லறைக்குள்ள. இப்ப எல்லாம் கல்லறைக்குள் சாத்தப்பட்டதாய், அடக்கம் பண்ணப்பட்டதாய் மாறிவிட்டது. இயேசுவானவரோ எனக்காக உயிரோடு எழுந்தார். ஆமென். இது 3வது நாள்ல முதல்ல நடந்த காரியம். அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தின் தண்டனைகள், மனிதனுடைய வாயின் வார்த்தைகள், அதாவது தீமையான வாயின் வார்த்தைகள், ஜலம் போல இருந்த வார்த்தைகள், அப்புறம் இந்த உலகத்தினுடைய தன்மைகள், துன்மார்க்கங்கள் எல்லாத்தையும் இந்த பூமியிலிருந்து எடுத்து என்ன பண்ணியாச்சு? கல்லறைக்குள்ள வச்சாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்தா பூமி என்ன ஆயிடும்? இப்ப எம்டியா இருக்கு. என்ன ஆயிடுச்சு? ஏன்னா பூமியில எது மட்டும்தான் இருக்குது? பாவமோ சாபமோ துன்மார்க்கம் தான் இருக்கு. வேற எதுவும் பூமியில இல்ல. இப்ப இந்த துன்மார்க்கம் பாவம் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இட்ஸ் எம்டி. வாசிங்க இப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். என்ன காணப்பட கடவது? அப்ப என்ன அர்த்தம்? எம்டி ஆகட்டும். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இடம் உங்க சொந்தமான இடம், அந்த இடத்துல நிறைய முள்ளு முள்ளா இருக்கு. நீங்க ஒருத்தர சொல்றீங்க, எப்பா இந்த இடத்துல ஒரு முள்ளு கூட இருக்கக்கூடாது, என்ன செஞ்சிரு? கிளீன் பண்ணிரு, எம்டி ஆக்கிரு அப்படின்றார். அவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும், இங்க வசனம் சொல்லுது, வெட்டாந்தரை காணப்படவும் கடவது. கட்டளை இடுறாரு. வெட்டாந்தரை அப்படின்னா ட்ரை பிளேஸ், வெறுமையாக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு பீஸ் கூட இருக்கக்கூடாது. அப்படியே முழுவதுமா என்ன பண்ணப்படட்டும்? இப்ப வெட்டாந்தரை ஆக்கப்படட்டும். அப்புறம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆக்கினை தீர்ப்பை கூட, ஒரு பாவத்தை கூட, ஒரு சாபத்தை கூட, ஒரு வியாதியை கூட, ஒரு கஷ்டத்தை கூட, ஒன்ன கூட அவர் நமக்காக இந்த உலகத்துல என்ன செய்யல? வைக்கல. கொஞ்சோல வச்சிருப்பார பிரதர், கொஞ்சோல கஷ்டம், இவன் கீழ்ப்படிய மாட்டான், அதனால கொஞ்சம் என்ன பண்ணிருப்போம்? வச்சிருப்போம். இவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், அதனால அவனை கண்டிக்கிறதுக்கு கொஞ்சோல என்ன செய்யட்டும்? இருக்கட்டும் சொல்லி கொஞ்சோல ஓரத்துல என்ன செய்யல? அவரு வைக்கல. அந்த பூமியை முழுவதும் என்ன பண்ணிட்டாரா? வெட்டாந்தரையை மாத்தினார். அதுதான் சிலுவையில உயிர் தெழும்போது நடந்துச்சு. இயேசுவானார் உயிர் தெழும்போது இந்த உலகத்துல ஒரு காரியத்தை கூட, ஒரு தீமையை கூட தாம் பிள்ளைகளுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி அத்தனையும் அவர் எம்டி ஆக்கினார். ஆமென். ஒரு இடத்துல தண்ணி இருந்து அது காஞ்சு போன எப்படி இருக்குமோ, அதுல சுவடே இல்லாதபடி, அதனுடைய ஈரமே இல்லாதபடி, அதனுடைய தழும்பே இல்லாதபடி ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள்ல எல்லாவற்றையும் கிளீன் பண்ணார். ஒண்ணு கூட அவர் என்ன செய்யல? வைக்கல. இஸ் எம்டி. ட்ரை பிளேஸ், ட்ரை லேண்ட். நீங்க உங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுக்க விரும்புறீங்க, நல்ல இடத்தை கொடுக்க விரும்புறீங்க. அந்த இடத்துல சில பேர் சொல்றாங்க, இந்த இடத்துல நிறைய நரி வரும், நிறைய பாம்புகள் வரும், நிறைய மிருகங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றாங்க உங்கள்கிட்ட. இந்த இடத்த பார்த்து உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை தான் நீங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நீங்க கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறீங்க. அதை உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப கொடுக்க போறீங்க. எப்படி கொடுப்பீங்க? இல்ல, அந்த பாம்பு வராதபடி, அந்த நரி உள்ள வராதபடி, அது 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 ஏன் இந்த இடத்துக்கு வருது? அது வருவதற்குரிய அது சில பூக்களுக்கு சில பாம்புகள் வரும், சில பழங்களை பறிக்க நரிகள் வரும். அப்போ அதனுடைய எதுவும் என்ன செய்யக்கூடாது? இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனையும் என்ன செய்வோம்? வேரோட பிடுங்குவோம். வெட்டுவோமா? வேரோட பிடுங்குவோமா? வேரோட பிடுங்கிறோம். ஏன்னா வேர் வச்சாதான் மறுபடியும் முளைச்சு வந்துருமே. அதனால என் பிள்ளைக்கு நீ எந்த தீங்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அதை வேரோட பிடுங்கி, அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா பிடுங்கணுமோ அவ்வளவாய் பிடுங்கி நம்ம என்ன பண்ணுவோம்? தூர போட்டு அந்த இடத்துல அதனுடைய வாசனையே இல்லாதபடி நம்ம மாற்றுவோம். ஆண்டவரும் உயிர் தெழுந்தனால அதுதான் பண்ணார். என் பிள்ளைகளுக்குன்னு இனி ஒரு தீமையும்
ஒரு ஆக்கினை தீர்ப்பும் ஒரு தண்டனையும் ஒரு ஒரு வேதனைப்படுத்துகிற காரியமோ ஒரு சர்ப்பத்தின் வல்லமையோ இல்ல ஒரு நரியினுடைய வல்லமையோ இந்த உலகத்துல என்ன செய்யக்கூடாது. அத்தனையும் அவர் எம்டி ஆக்குனார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் எம்டி ஆக்குனதுக்கு அடையாளமா சொல்றேன். ஏசாயாவின் ஒரு நிமிஷம், சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இந்த விலக்கினார் அப்படிங்கிற வார்த்தைக்கு அகற்றினார் அர்த்தம். எப்படி அகற்றினாராம்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு என்ன பண்ணாரா? அழகா சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றிட்டார். அப்ப என்னன்னா, அந்த பாவம் இப்ப யார்ட இல்ல, நம்ம வாழ்க்கையில இல்ல, நம்மை விட்டு அகற்றினார்னா நம்மிடத்திலிருந்து எடுத்து வெளியே போட்டாரு, நம்மிடத்திலிருந்து இப்ப புடுங்கி எரிஞ்சிட்டாரு. இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்ப எம்டியா இருக்கு. எப்படி எம்டினா, எந்த பாவமும் இல்லாத. பாவமே இல்லைன்னா பாவத்தின் தண்டனை இல்ல, பாவத்தின் தண்டனை இல்லைன்னா எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்ல, எதுவுமே இல்லாதபடி அவர் முற்றிலுமாய் புடுங்கி தூர போட்டார். எவ்வளவு தூரத்துக்கு? மேற்குக்கும் நீங்க கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு, தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க, எவ்வளவு ஆராய்ஞ்சாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க, ஊர் ஊரா சுத்தினாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நீங்க கண்டே பிடிக்க முடியும். தலைமுறை 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 1000 தலைமுறை வந்தாலும் அவர் தூக்கி போட்டதை உங்களால் என்ன பண்ண முடியாது, திரும்ப எடுக்க முடியாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவர் என்ன பண்ணாரு? தூக்கி எரிஞ்சு நம்மளும் எம்டி ஆக்குனாரு. அது மட்டும் இல்ல, அவரையும் எம்டி ஆக்குனாராம். எப்படி எம்டி ஆக்குனார் தெரியுமா? எபிரேயர் நிருபம் 8 அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். நினையாமல் இருப்பேன் அர்த்தம், மைண்ட்லயே இருக்க மாட்டேன். அவர் அவருடைய மைண்டை என்ன பண்ணிட்டார்? இப்ப ட்ரை ஆக்கிட்டார். ஆமென். உயிர் தெழுந்த நாள்ல, ஏன்னா அவர் சிலுவையில தொங்கும் போது மனுஷனுடைய பாவம் எல்லாம் என்ன ஆகுது? அவர் மேல சுமத்தப்படுது. இப்ப எல்லாத்தையும் சுமந்து இந்த உலகத்தினுடைய சகலத்தையும் சுமந்து இப்ப என்ன கொண்டு வைக்கிறாரு? கல்லறைக்குள்ள வைக்கிறாரு. கல்லறைக்குள்ள வச்சு அவர் உயிரோட எழுப்புறாரு. அப்படி உயிரோட எழுப்பும் போது கொஞ்சம் திரும்பி தேவராஜன்னு ஒருத்தன் வருவான். இவ்வளவு சேட்டை பண்ணுவானே, இவ்வளவு பாவம் பண்ணுவானே, இவ்வளவு குற்றம் பண்ணுவானே அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாம, என் பாவத்தை குறிச்ச கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம அத்தனை எங்க வச்சுட்டாராம்? கல்லறைக்குள்ள வச்சுட்டு அவருடைய மைண்டை எம்டி ஆக்கி நினைக்க கூடாதபடிக்கு அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நாள்ல அதுதான் நடந்துச்சு. இயேசுவானவர் எல்லாவற்றையும் எம்டி ஆக்கி, பாவம் சாவ எல்லாத்தையும் எம்டி ஆக்கி அவர் உயிரோட எழுந்தார். அல்லேலூயா. இப்போ முதல்ல என்ன பண்ணாரு? ஜலத்தை எல்லாம் ஒவ்வொரு இடத்துல சேர்த்தார். எங்க சேர்க்கிறாரு? கல்லறைக்குள்ள. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? முழுவதும் ஒரு பிசடு கூட இல்லாம சுத்தமா என்ன பண்றாரு? எம்டி ஆக்கியாச்சு. ஆமென். இப்ப எம்டி ஆக்கிற நிலத்தை அடுத்தது என்ன பண்ணணும்? வேற ஏதாச்சும் நிரப்பணும்ல. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருத்தன் காலியா இருந்தான்னா, ஒருத்தனு பிசாசு போயிடுச்சுன்னா அது போனது மட்டும் திரும்பி வராது, கூட ஏழையும் கூட்டு வரும். அப்ப அதை எப்படி வைக்க முடியாது? எம்டியா வைக்க முடியாது. இப்ப மறுபடியும் எம்டியா இருக்குன்னு மறுபடியும் பாவம் வந்து குடியிருக்கும், மறுபடியும் மனுஷனுடைய வாழ்க்கை வரும். அதனால இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இதை எம்டியா வைக்க கூடாது, இதுல எதையாச்சும் பண்ணணும்னு சொல்லி இப்ப ஆண்டவர் அடுத்தது ஒண்ணு பண்ண போறார். என்ன? இப்ப வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து வாசிப்போமா? தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையை உடைய, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தங்கள் தங்கள் விதையை உடைய
கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி, முதல்ல தங்கள் தங்கள் விதை, இரண்டாவது தங்கள் தங்கள் ஜாதியின்படியும் கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். 12ஆம் வசனத்துல பூமி அப்படியே முளைப்பித்தது. இப்ப ஆண்டவர் 3வது என்ன பண்றாருன்னா, பூமியிலிருந்து சில காரியங்களை புதிதாய் துவங்குகிறார். நிறைய அந்த செடி கொடிகளை இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, முளைப்பிக்க ஆரம்பிக்குது. எப்படி முளைப்பிக்குது? எதை எப்படி முளைப்பிக்கிறார்னா, தங்கள் தங்கள் விதையை உடைய. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய சரம் எல்லாத்தையும் எடுத்து சுருக்கி அது எப்படி மாறுது? விதையா மாறுது. அந்த விதைக்குள்ள அந்த மரத்தினுடைய எல்லா தன்மையும் இருக்கு. அதுக்குரிய அந்த 100 ஆண்டு வளரக்கூடிய தன்மை அந்த விதைக்கு இருக்கு. ஆயிரக்கணக்கான பழங்களை கொடுக்கக்கூடிய விதை அந்த தன்மை அந்த விதைக்கு இருக்கு. ஆயிரக்கணக்கான பூக்களை கொடுக்கிற அந்த தன்மை அந்த விதைக்கு இருக்கு. அந்த மரம் தன் வாழ்நாள் முழுவதும் என்னென்னலாம் செய்யுமோ, எப்படியெல்லாம் வளருமோ, எப்படியெல்லாம் பூக்குமோ, எப்படியெல்லாம் கனி கொடுக்குமோ, என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்குமோ, எல்லாமே ஒரு சின்ன விதைக்குள்ள இருக்கும். இப்ப அந்த மரம் அத்தனை தன்மையை சுருக்கி எப்படி கொடுக்கணும்? இப்ப விதையா கொடுக்கணும். ஆமென். இது யாருடைய வேலை? அந்த பூமியினுடைய வேலை. யோசித்து பாருங்க, தங்கள் தங்கள் விதை. அதோட முடிக்கல, அடுத்த சொல்றாரு தங்கள் தங்கள் ஜாதியின்படி. அப்ப என்னன்னா, ஒரே இதுதான், ஆனா வெரைட்டி நிறைய இருக்கு. இப்ப நீ ஆப்பிள் எடுத்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் இருக்கு, ஒயிட் ஆப்பிள் இருக்கு, ரெட் ஆப்பிள் இருக்கு, இல்ல அதுலயும் நிறைய மாவு ஆப்பிள் இருக்கு, கொஞ்சம் ஹார்டான ஆப்பிள், வித்தியாசமா ஒரே ஆப்பிள் தான், ஆனா அதுல எப்படி இருக்கு? வெரைட்டியா இருக்கு. அதுல கூட மிக்ஸ் ஆயிடக்கூடாது. ஒயிட்டும் கிரீனும் சேர்ந்துடக்கூடாது, கிரீனும் ரெட்டும் சேர்ந்துடக்கூடாது. அது தனித்தனியா ஜாதியின்படி, தங்கள் தங்கள் அளவின்படி, தங்கள் தங்கள் டேஸ்டின்படி, தங்கள் தங்கள் சுவையின்படி தான் என்ன செய்யணும்? விதையை கொடுக்கும். ஆமென். இப்ப சிலுவையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்தப்போ அவருடைய அதே தன்மையை, அவருடைய அதே வல்லமையை, அவர் இந்த 3 வருஷம் உலகத்துல வாழ்ந்தார்ல, ஒரு மரமா, ஒரு பூவா, அந்த மரம் இயேசுங்கிற ஒரு மரம், நல்லா நினைச்சுக்கோங்க. அந்த மரம் நிறைய பூக்களை வெளியிட்டது, வரங்கள் வெளிப்பட்டது, நற்கனிகள் அதுல இருந்து வெளிப்பட்டது, நல்ல வாசனையான குணங்கள் வெளிப்பட்டது. அவர் 33 வருஷம் என்ன வாழ்ந்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி அவர் கிரியைகளை செஞ்சாரோ, என்ன அற்புதம் பண்ணாரோ, எப்படி பேசினாரோ, எப்படி நடந்தாரோ, எப்படி பிரச்சனைகளை சமாளிச்சாரோ, அவர் வாழ்க்கையில நடந்த எல்லாமே ஒண்ணு விடாம சகலத்தையும் சேர்த்து ஒரு விதையா யாருக்குள்ள வச்சாரு தெரியுமா? எனக்குள்ள. அவர் உயிர்த்தெழுந்தப்போ அவருடைய விதைய யார் மேல வச்சாரு? வேதம் சொல்லுகிறது, அவருடைய வித்தினாலே நீங்களும் நானும் மறுபடி பிறந்திருக்கிறோம். யாருடைய வித்தினால? இயேசு கிறிஸ்துவினுடைய வித்தினால, இயேசு கிறிஸ்துவினுடைய விதையினால நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கிறோமா? உருவாக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம், ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்போ உயிர்த்தெழுந்த நாள்ல இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கைய, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வாழ்க்கைய, அப்படிப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைய, அப்படிப்பட்ட தேவ ரகமான வாழ்க்கைய அவர் நமக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார். எப்படி பூமியானது அந்த எம்டியான பிளேஸ்ல அந்தந்த ஜாதியின்படி முளைச்சதோ, அதே போல இயேசு உயிர் தெழுந்தப்ப நமக்குள்ளயும் ஒண்ணு முளைச்சது. அது என்ன தெரியுமா? இயேசுவினுடைய விதை, இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய வாழ்க்கை, இயேசுவினுடைய ஜீவன் நமக்குள்ள முளைத்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த விதையை கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வைத்திருக்கிறார்.
ஆமென். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் வாசி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தேவ வசனம் பைபிள யாரு? வசனம் யார் அடையாளப்படுத்துது? இயேசு அடையாளப்படுத்துது. அப்ப நீங்களும் நானும் மறுபடியும் ஒரு வித்துனால பிறந்திருக்கிறோம். யாருடைய வித்துனால? இயேசு என்கிற வித்துனால பிறந்திருக்கிறோம். ஆமேன். இதே வசனத்தை பொதுமொழிப்பு எடுங்க பார்க்கலாம். அந்த பொதுமொழிப்பு இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வித்தால பிறந்திருக்கிறோன்னு சொல்லி டக்குன்னு எடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்ப முதலாவது நீங்களும் நானும் இயேசு உயிர் தெழுந்தப்ப என்ன நடந்துச்சு? என்னதை பெற்றுக்கொண்டோம்? நம்முடைய எல்லா ஜலங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சு? ஓரிடத்துல சேர்க்கப்பட்டுச்சு. எங்க? கல்லறையில். அவர் சேர்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு? உயிரோட எழுந்தார். 2வது, உலகம் முழுவதும் எப்படி ஆக்கப்பட்டது? ட்ரைலேண்ட், வெட்டாந்தரை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஜலமும் ஒன்று கூட இல்லாதபடி என்ன பண்ணிட்டாரு? வெட்டாந்தரைய மாத்திட்டாரு. 3வது, இப்ப என்ன பண்றாரு? அதை அவருடைய விதையினால என்ன பண்றாரு? இப்ப முளைப்பிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். நீங்க அழியக்கூடிய வித்தினாலே அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்திருக்கிறான். அடுத்தது ERV-ல நீங்க மறுபடியும் பிறந்திருப்பது அழியத்தக்க விதையில் இருந்து அல்ல. அந்த வார்த்தை கவனிங்க. ERV-ல அழகா போட்டிருக்கு. நீங்க மறுபடியும் பிறந்தது அழிவுள்ள விதையில் இருந்து அல்ல. அழிவுள்ள விதையில் இருந்து அல்ல. வாசிங்க. அழிவே அற்ற விதையின் மூலம் ஆகும். அப்ப அழிவுள்ள விதையினால் அல்ல, அழிவில்லாத விதையை நம்ம மேல போட்டிருக்கிறார். அப்ப உயிர் தெழுந்தப்போ நம்ம மேல போடப்பட்ட விதை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற விதை. அவர் உயிர் தெழுந்த அதே விதை. அந்த உயிர் தெளு, அதனால வசனம் சொல்லுது, நீங்க மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா உயிர் தெழுதலின் சாயலில் என்ன பண்ணப்பட்டிருப்பீங்க? இணைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த விதைய அவர் எனக்குள்ள போட்டிருக்கிறார். எப்படி பூமியானது தன் தன் விதையை உடையதை அது என்ன பண்ணுது? வெளியே கொண்டு வருதோ, தன் தன் ஜாதியின்படி வெளியே கொண்டு வருதோ, அதே போலதான் உயிர் தெழுந்த நாள்ல இயேசுவானவர் அவருடைய விதைய, அவருடைய தன்மை, அவருடைய ரத்தம், அவருடைய ஜீவன், அவருடைய பலன், அவருடைய வரம், அவருடைய ரெசர்வேஷன் வல்லமை எல்லாத்தையும் விதையா யாருக்குள்ள வச்சிட்டாரு? நமக்குள்ள. அதை வச்சு நம்மளை பறக்க வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படித்தான் நம்ம பிறந்தோம். ஆமேன். இப்ப கவனிங்க. அப்போ எம்டியா இருந்த பிளேஸ்ல ஒரு விதைய போடுறார். என்ன விதைய போடுறாரு? இயேசு கிறிஸ்து என்கிற உயிர்த்தெழுதலின் சாயல் என்கிற அவருடைய 33 வருஷ வாழ்க்கைய அந்த விதையா எங்க போடுறாரு? இப்ப ட்ரைலேண்ட்ல போடுறார் இல்லையா? இப்ப ட்ரைலேண்ட்ல போட்டுட்டு அந்த விதை வளரணும்னா என்ன என்ன வேணும்? அதுக்கு தண்ணி வேணும்ல. விதைய போட்டாச்சு, விதை வளரணும்னா என்ன வேணும்? அதுக்கு தண்ணி வேணும்ல. அவர் என்ன தண்ணியை ஊத்துறாரு? உயிர் தெழுந்தப்போ என்ன தண்ணியை கொடுத்துட்டு போனார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம்
3வது வசனம். ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இப்ப நிலம் எப்படி இருக்கு? வறண்டு இருக்கு. வறண்ட நிலத்துல விதை என்ன செஞ்சாச்சு? போட்டாச்சு. விதைய போட்டா என்ன ஊத்தணும்? தண்ணி ஊத்தணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வறண்ட நிலத்துல என்ன ஊத்த போறேன்? தண்ணிய ஊத்த போறேன். அது என்ன தண்ணி தெரியுமா? அதே வசனத்துல சொல்றாரு, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். விதைய போட்டாரு. இப்ப இந்த விதை வளரணுமே. அந்த விதையை வளர வைப்பதற்கு இப்ப யாரையும் கொடுத்துறாருன்னா, ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஜீவ தண்ணீரை அந்த விதைக்கு கொடுத்துட்டு போறார். இப்ப நல்ல கவனிங்க, அந்த விதை என்ன விதை? கிறிஸ்துவினுடைய தன்மையுள்ள விதை. கிறிஸ்துவ போல பூக்கிறது, கிறிஸ்துவ போல கனியை கொடுக்கிற விதை, மகிமையான விதை, முதல் தரமான விதை. அதை விதைச்சாச்சு. இப்ப இந்த முதல் தரமான விதைய போட்டாரு. போட்டுட்டு வளரணுமே. அந்த வளர்றதுக்கு எதை ஊத்துறாரு? அவரு தண்ணிய ஊத்துறார். வேதம் சொல்லுது, அவர் உயிர் தெழுந்த பின்பு போன உடனே யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர் உயிர் தெழுந்த பொழுது ஆவியானவர் ரெடி. எதுக்குன்னா, மலையாய் ஊற்றப்படுவதற்கு அவர் காத்திருந்தார். அதே மலை அவர் உயிர் தெழுந்த 40 நாள் இயேசு இந்த உலகத்துல இருந்துட்டு போனாரு. 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் மேலும் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட அடுத்த செகண்டே அத்தனை பேரும் மரமா எழும்ப ஆரம்பிச்சான், முளைப்பிக்கப்பட ஆரம்பிச்சான், வரங்களை செயல ஆரம்பிச்சான், இயேசுவை போல வல்லமையாய் செயல்பட ஆரம்பிச்சான். ஆமென். அந்த விதை அவங்களுக்குள் முளைப்பிக்க ஆரம்பித்தது. அப்ப விதை முளைக்கிறதுக்கு தண்ணி தேவை. உயிர் தெழுந்த நாள்ல அதையும் நமக்கு கொடுத்துட்டு போன. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுதாங்க உயிர் தெழுந்த நாள நடந்தது. நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து கல்லறைகளை சாத்திட்டு, நம்மளை எதுவுமே இல்லாம எம்டியா மாத்திட்டு, நமக்குள்ள விதைய போட்டுட்டு, அந்த விதை வளர்றதுக்கு தண்ணியையும் ஊத்துறாரு. எந்த அளவுக்கு அந்த விதைய வளர வச்சார் தெரியுமா? இப்ப வளர பண்றது யாருதான்? கர்த்தர் தான். இல்ல, முளைப்பிக்க பண்றது யாருதான்? கர்த்தர் தான். எப்படி முளைப்பிக்க பண்ணார் தெரியுமா? வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை செய்கிறேன் இப்பொழுதே. அது இப்ப ஆண்டவர் முந்தி எப்போ ஜலம் இருந்தப்போ இருந்துச்சுல்ல, அந்த வாழ்க்கை நீ என்ன செய்யாத, நினைக்காதப்பா. அது பூர்வமானவர்கள் என்ன பண்ணாத, ஐயோ அப்பா அப்படி நடந்துச்சு, அப்ப நான் இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னைக்கு நிறைய விட பிரச்சனை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ரட்சிக்கப்படாததற்கு படாத நாட்களை இருந்த பாவங்களை நினைச்சு இன்னைக்கு வருத்தப்படுறாங்க. ஐயோ, நான் அன்னைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இந்த பாவம் பண்ணேனே, இந்த தவறு பண்ணேனே, அதுதான் இப்ப என்ன பின்தொடருதோ, அதுதான் காரணமோ, அதுதான் என் வாழ்க்கையில இந்த தவறுகளை உண்டு பண்ணதோ, பிரச்சனைகளை உண்டு பண்ணதோன்னு சொல்லி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, பூர்வத்துல நடந்தத முந்தி நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட என்ன நடந்துச்சு? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றிருக்கிற உனக்குள்ள ஜலத்துல என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? சாபத்தை எல்லாம் கல்லறைக்குள்ள வச்சாச்சு. ஏன் மறுபடியும் கல்லறையை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கிற? நீங்க பழைய பாவங்களை யோசிப்பீங்கன்னா தெளிவா அறிந்து கொள்ளுங்க, கல்லறைய குச்சே நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்க யாரோட அடக்கம் பண்ணப்பட்டீங்க? கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டாச்சுல, மரிச்சாச்சுல. அப்போ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் உட்காந்துட்டு அதே மாதிரி புலம்பல், அதே மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எதை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்? இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இறந்து போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு, மறுபடியும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அவர் எங்க இருக்காரு? அங்கதானே இருக்காரு. அப்ப எங்க இருக்கிறவரை நினைச்சுட்டே இருக்கீங்க? கல்லறைக்குள்ள இருக்கிறவரை குறிச்சு ஐயோ போயிட்டாரு நோக்க யோசிச்சுட்டு இருக்கோம். இனி அதேதான் நீங்க பாவத்தை குறிச்சு யோசிக்கும் போது, சாபத்தை குறிச்சு யோசிக்கும் போது அதேதான். எதை குறிச்சு சிந்திக்கிறீங்க? பைபிள்ல ஒரு மனுஷன் இருந்தானா, கல்லறையிலே வாழ்கிற மனுஷன். அவங்க என்ன பண்ணுவானா, அவன் கல்லறையிலே இருக்கிறதுனால
அநேகந்தரம் கற்களினால தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வான். இன்னைக்கு நம்ம கல்லறைக்கு உள்ள வாழல, வெளியத்தான் இருக்கிறோம். ஆனா எதை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கல்லறையின் அனுபவத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி கல்லறையின் அனுபவத்தை நீங்க வாழ்வீங்கன்னா உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, நான் அப்படி, நான் இப்படி, நான் முடிஞ்சது. இது கல்லறையின் அனுபவம். உங்களை காயப்படுத்திட்டே இருப்பீங்க. வேற யாரும் வெளியேருந்து வர வேண்டாம். வெளியிருந்து யாரும் உங்களை கல்ல வீசி எரிய வேணாம். நமக்கு நம்மள என்ன பண்ணிக்கிறது? அடிச்சுக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை தான். நான் அப்படி பண்ணதான, இப்படி பண்ணதான். நான் சொல்றேன், எந்த பாவமா இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள நீங்க ஒப்புரவானீங்கன்னா சரியாயிடும். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்த காட்டி கொடுத்த யூதாசையை மன்னிச்சாருங்க. அவரு மறந்துச்ச பேதுருவை மன்னிச்சாரா? மன்னிக்கலையா? ஏன் நம்மளை மன்னிக்க முடியாத அவரால? யோனாவை மன்னிச்சாரா? மன்னிக்கலையா? யோனாவை தேடி போய் மன்னிக்கிறார். இவனா தேடி வந்தான், இவரெல்லாம் தேடி போய் மன்னிச்சாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்க ஏன் கல்லறையை குடிச்சு யோசிச்சுட்டு இருக்கணும்? வச்சதுதான். சொல்லுங்க. அவர் உயிரோட வந்துட்டார். இன்னும் அவர் உயிரோட இல்லாம கல்லறைக்குள்ள இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்களும் நானும் பூர்வமானல சிந்திக்காம, ஆமென், முந்தினவில குறிச்சு யோசிக்காம ஆண்டு சொல்றாரு, புதிய காரியத்தை செய்ய. நீங்க புதிய காரியத்துக்குள்ள வர வேண்டும். புதிய சாயலுக்குள்ள நீங்க என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல எசாயால வசனம் சொல்லுது, வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா என்ன செய்யுமா? மாறும். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் இந்த உயிர் தெழுதல் கொண்டு வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப பாருங்க, 3வது நாள் என்ன நடந்துச்சு? ஜலமெல்லாம், வானத்துக்கு கீழே இருக்கிற ஜலத்தை எல்லாம் ஆண்டவர் சேர்த்தார். எந்த அளவுக்கு சேர்த்தாரு? ஒண்ணு கூட இல்லாம எம்டியா சேர்த்தார். எம்டி ஆகிட்டு இப்ப அதுல என்ன செய்யறாரு? விதைய என்ன விதைய போடுறாரு? இயேசு என்கிற விதைய போடுறாரு. போடுறது இப்ப என்ன செய்யுது? முளைக்கணும். முளைக்கிறதுக்கு என்ன வேணும்? தண்ணி. அதுக்கு யாரை ஊத்துறாரு? ஆவினை ஊத்துறாரு. இப்ப ஆவினை முளைக்கிறாரா? ஆவினை தண்ணியை ஊத்த என்ன ஆகுது? இப்ப அப்ப நல்லா கவனிங்க, செடி முளைக்கணும்னா யார் தேவை? பரிசுத்த ஆவி தேவை. பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. ஆமென். நீங்க பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவு இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானோட கூட தொடர்பு இல்லைன்னா நம்மளால வளர முடியாது. நம்ம இருக்கிற நிலைமையில தான் இருப்போம். இருக்கிற அதே நிலைமையில உட்கார்ந்துட்டு இருப்போம். ஏன் வளரல பிரதர்? ஏன் என்னால கனி கொடுக்க முடியல? ஏன்னா ஆவியானவருங்க தண்ணி என்ன செய்யல, இன்னும் உங்களுக்கு ஊற்றப்படவில்லை. சோ ஆவியானவன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எந்த அளவுக்கு வாழ்க்கை மாற்றப்படும் தெரியுமா? முந்தினதை விட இப்ப உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிகுந்த ஆசீர்வாதமாய். அதனால முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதெல்லாம் சிந்திச்சிட்டு இருக்காத. புதிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இதுதான் உயிர் தெழுந்த நாள்ல நடந்தது. அது எப்படிப்பட்டது? வயல்வெளி, வனாந்தரம் எப்படிப்பட்ட வயல மாறும்? வயல்வெளியாய், அடர்ந்த காடாய், செழிப்பான தோட்டமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை என்ன செய்வார்? மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுக்கப்புறம் இந்த நாள் முடிஞ்சுதா? இப்ப 3வது நாள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? முளைப்பிக்க ஆரம்பிக்குதா? இப்ப 4வது நாள் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்குகிறார். சூரியன் யாருக்கு அடையாளம் தெரியுமா? கிறிஸ்துக்கு அடையாளம். இன்னொன்று வேதத்தின்படி, வேதத்துல சூரியன் இன்னொரு அடையாளமா இருக்கு. யாருக்கு அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 13:43. மத்தேயு 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இப்ப எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறாங்க? தேவ ராஜ்யத்துக்குள்ள. நம்ம முதல் சொன்ன பாருங்க, வானம் எனது சிங்காசனம்னாரு. அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இப்ப ஜலத்தை எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு, இருந்ததெல்லாம் வெட்டாந்தரைய மாத்திட்டு, அதுல விதைய முளைப்பிச்சுட்டு, அதுல பரிசுத்தாவின் கொடுக்கிறாரு. இப்ப அது என்ன செய்ய ஆரம்பிக்குது? முளைக்க ஆரம்பிக்குது. நம்ம ஓசியாவில் வாசித்தோம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3வது நாளில் நம்மை கர்த்தர் என்ன செய்வார்? எழுப்புவார். எழும்பினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். வசனம் சொல்லுது, நீதிமான் விசுவாசத்தினாலே, சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப ஒரு மனிதன் எதை விசுவாசிக்கிறானா?
நான் கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், என் இருந்த ஜலமெல்லாம் ஒதுக்கப்பட்டாச்சு, எனக்குள்ள என்ன எம்டி ஆக்கிட்டாரு, எம்டியாக்கி எனக்குள்ள கிறிஸ்துங்கிற விதைய போட்டிருக்காரு, அதை முளைப்பிக்க பரிசுத்தாவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் எழுப்பப்படுவேன், நான் முளைப்பிக்கப்படுவேன்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நீதிமானா மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நீதிமான் பிழைக்கிறான். அதாவது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் பிழைத்திருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேரும் பிழைத்திருப்போம். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த 3 அனுபவங்களை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. அதான் அடுத்த அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். நீதிமான்கள் அவரை விசுவாசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? இப்ப வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 13:43 படி அவருடைய ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க? சூரியனை போல. இப்ப எல்லாம் நிக்கிறோம் அவருடைய ராஜ்யத்துல. வானம் என்கிற சிங்காசனத்தை கிளப்பி யார் இருக்கா? நாம இருக்கோம். இப்ப அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறோம். சூரியனை போல பிரகாசிப்போம். அடுத்தது நீங்க தானியேல் 12:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? பிரகாசிப்பார்கள். ஆமென். யார் நீதிக்குட்படுத்துறவங்க? நீதிமான்கள் தான் என்ன செய்வாங்க? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சூரிய பிரகாசம் போல இருப்பாங்க. 4வது நாள் 3வது நாளினுடைய ஆசீர்வாதம். இன்னும் எளிதா சொல்லணும்னா 4வது நாள் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம். உங்களை சூரியனை மாத்தி, உங்களை சந்திரனை மாத்தி, உங்களை நட்சத்திரங்களா மாத்தி, உங்களை அடையாளங்களா மாத்தி, உங்களை அற்புதங்களா மாற்றி ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அதுதான் எந்த ஆசீர்வாதம்னா உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம். உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவர் உங்களையும், நான் முடிக்கிறேன், இன்னொரு நாள் வரும்போது 4வது நாளை குறித்து நம்ம விவரமா என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். சோ 3வது நாள் தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை விசுவாசிங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இது நமக்கு தேவை. அதனாலதான் ஓசி அழகா எழுதுறான், 3வது நாள்ல என்னை எழுப்புவார்னு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவருடைய சமூகத்துல பிழைத்திருப்பார்கள். அல்லேலூயா. நாமெல்லாம் பிழைத்திருக்கிற கூட்டம், நாமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிற கூட்டம். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து இந்த ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதை விசுவாசிங்க. என் வாழ்க்கையில எல்லா ஜலங்களையும், எல்லா மனிதனுடைய தீமையான வார்த்தைகள், எல்லா விதமான துன்மார்க்கமான காரியங்கள், பாவத்தின் தண்டனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கல்லறைக்குள்ள ஒதுக்கினார். அது ஒதுக்கப்பட்டது. அது என்னிடத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது, என் குடும்பத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. நான் இந்த ஜலத்துக்கு அடிமை அல்ல, நான் பாவத்துக்கு அடிமை கிடையாது, நான் இந்த உலகத்துக்கு அடிமை கிடையாது, எந்த மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் நான் அடிமை கிடையாது. எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. என்னை சேதப்படுத்தின, என் படகை உடைத்து கொண்டிருந்த எல்லா ஜலத்தையும் அவர் உயிர்த்தெழுந்தப்ப அவர் கல்லறைக்குள்ள ஒதுக்கிட்டார், கல்லறைக்குள்ள போட்டு அடைத்து விட்டார். அது அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. இனி அது திரும்ப வருவது இல்லை, அது திரும்ப வருவது இல்லைன்னு விசுவாசிங்க. அது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு அதை மாத்தினார் தெரியுமா? ஒரு பிசுடு கூட இல்லாதபடி, ஒரு சின்ன கசடு கூட இல்லாம எல்லாத்தையும் கிளீனா, ட்ரை பிளேஸா, வெட்டாந்தரையாய் மாறும்படி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் எடுத்து என்னை விட்டு அகற்றி, அவருடைய சிந்தனையை விட்டு அகற்றி, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கொண்டு சேர்த்து விட்டார். அதோட மட்டும் இல்ல, அவர் என் வாழ்க்கையில அவருடைய விதைய போட்டு, அவரையே எனக்கு விதையா போட்டு என்னை முளைக்க பண்ண பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து என்னை முளைப்பிக்க பண்ணியிருக்கிறார், என்னை எழும்ப பண்ணியிருக்கிறார். நான் இந்த பூமியில எழும்புவேன், இயேசுவை போல நான் எழும்புவேன். நான் இந்த ஜலத்துல மாண்டு சாக போறது அல்ல, நான் இந்த ஜலத்துல மூழ்கி மடிய போறது அல்ல. அவர் உயிர்த்தெழுந்த இந்த நாள்ல நானும் என் பிள்ளைகளும் சூரியனை போல, சந்திரனை போல, நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த மாலை வேளை வந்த ஒவ்வொருவரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம்
எங்க வாழ்க்கையில நிறைவா இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.